Binary to hexadecimal. Hexadecimal என்றது பார்த்தீங்கன்னா base 16 system. Here we use 16 symbols. So 16 digits வந்து digits 0 to 9 and letters A to F. Digits 0 to 9 எதை represent பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா used to represent the decimal values 0 to 9. So decimal values 0 to 9 இருந்தால் hexadecimal பார்த்தீங்கன்னா 0 to 9 as it is நீங்கள் போடுவீங்க. அதே மாதிரி letters A to F இதோட corresponding decimal values நீங்கள் பார்த்தீங்கன்னா A to F are used to represent the decimal values 10 through 15. So each letter குமே பாருங்க decimal values. A க்கு வந்து 10, B க்கு வந்து 11, C க்கு வந்து 12, D க்கு வந்து 13, E க்கு வந்து 14, F க்கு வந்து 15. So இங்க ஏன் decimal values வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா binary to hexadecimal கன்வர்ட் பண்றதுக்கு டைரக்டா நீங்க கன்வர்ட் பண்ண முடியாது. அதை வந்து டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து hexadecimal கன்வர்ட் பண்ண போறோம். So binary to decimal கன்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு decimal values கிடைக்கும். So அந்த each decimal valuesக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த letters பாருங்க. 10 வந்ததுனா அந்த லெட்டர் வந்து A எழுதுவீங்க, 12 வந்ததுனா C எழுதுவீங்க, but number 6 வந்ததுனா as it is 6 தான் நீங்க போட போறீங்க. So hexadecimalக்கு வந்து டோட்டலா 16 symbols, digits வந்து 0 to 9 and letters வந்து A to F. So 16 வே எப்படி எழுதலாம்னா 2 raised to the power 4. So 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 தான் பாத்தீங்கன்னா 16. So binary to hexadecimal convert பண்றதுக்கு binary to decimal convert பண்ணுவீங்க and then decimal to hexadecimal convert பண்ணனும். So இத convert பண்றதுக்கு 4 digits of the binary number. So given binary number grouping எப்படி பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா 4 digits வந்து have to be grouped and the digit grouping வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா takes place from the right side. So example பாக்கும்போது புரியும் இந்த 4 digits இந்த grouping எல்லாமே. So example வந்து இந்த binary number வந்து hexadecimal கன்வர்ட் பண்ண போறோம். அது வந்து ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம சொன்னோம். So the given binary வந்து decimal கன்வர்ட் பண்ணிட்டு and then hexadecimal நம்ம சொல்லுவோம். So given binary number வந்து நம்ம as it is நம்ம எழுத போறோம். So grouping பண்றதுக்கு 4 digits எடுக்க போறோம். So அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் நம்ம சொன்னோம். Digit grouping வந்து takes place from the right side. So given இதுல ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. So 4 digits அப்படிங்கும்போது 1 2 3 4 இது ஒரு group. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 digits இருக்கு. So 4 பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 0 ஆட் பண்ண போறோம். So கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல தான் நீங்க 0 ஆட் பண்ணனும். நெக்ஸ்ட் நம்ம வந்து binary to decimal கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம். So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 to the power தான் எழுத போறோம். So the powers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். So 2 raised to the power 0, 2 to the power 1, then 2 square, 2 cube. அடுத்து இந்த குரூப்புக்கும் நீங்க தனியா தான் கன்சிடர் பண்ணனும். So 2 cube போட்டா இங்க 2 to the power 4 அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 to the power வந்து 0, 2 raised to the power 1, then 2 square, then 2 cube. So பவர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பவர்ஸ் ஆஃப் 2 பட் மேக் ஷூர் பவர் வந்து 0 ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். So anything raised to the power 0 அதோட வேல்யூ 1 ன்னு தெரியும். So 1 2 raised to the power 1 னா 2, 2 square னா 4, 2 cube னா 8. So இந்த grouping முடிச்சாச்சு. இதுவும் வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். 1 2 4 8. So next என்ன பண்ண போறோம்னா இப்பதான் வந்து டெசிமலா கன்வர்ட் பண்ண போறோம். So 1 into 8 8 plus 0 into 4 0 plus 1 into 2 2 plus 0 into 1 0. So இந்த grouping வரும்போது 0 into 8 0 plus 1 into 4 4 plus 1 into 2 2 plus 0 into 1 0. Just each digit எடுத்து பாருங்க அந்த காலம்க்கு ஏத்த மாதிரி values நம்ம போட்டுருக்கோம்ல அத வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 0 into 8 0, 1 into 4 4, 1 into 2 2, 0 into 1 0, 1 into 8 8, 0 into 4 0, 1 into 2 2, 0 into 1 0. So next நீங்க ஆட் பண்ணினா 4 plus 2 பாத்தீங்கன்னா 6. இங்க வந்து 8 plus 2 வந்து 10. So இப்போ வந்து binary to decimal convert பண்ணோம். 6 க்கு வந்து hexadecimal வந்து so 0 to 9 வரைக்கும் 0 to 9 தான். So 6 as it is வச்சுப்பீங்க. So 10 ஓட hexadecimal என்னதுன்னு பாத்தீங்கன்னா A. So நம்ம hexadecimal வந்து 16 symbols பார்த்தோம். 0 to 9 பாத்தீங்கன்னா as it is digits வந்து 0 to 9 தான் நீங்க மென்ஷன் பண்ணனும். letters A to F க்கு நம்ம corresponding decimal values நம்ம பார்த்தோம். So 10 க்கு பாக்கும்போது A இருந்தது. So இங்க நம்ம A மென்ஷன் பண்ணிருக்கோம். So இந்த क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 6A. So binary to hexadecimal கன்வர்ட் பண்ணிருக்கோம். So next example இந்த binary வந்து hexadecimal கன்வர்ட் பண்ண போறோம். So கொடுத்திருக்க क्वेश्चन வந்து நம்ம as it is நான் எழுதுறேன். 1 1 1
1 1 1 triple 1 இருக்கு, then 0 1 1 0 0 1 0 1 0 0 1. ஸோ ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது குரூப்பிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது ஒரு குரூப், தென் இது ஒரு குரூப் 1 2 3 4, இது ஒரு குரூப் 1 2 3 4, இது ஒரு குரூப். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 இருக்குது, பட் 4 இல்லை. நான் அதனால் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 zeros நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே வந்து 2 raised to the power 0ல் நம்ம போடணும். 2 raised to the power 0லேருந்து நம்ம எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஈச் குரூப்புக்குமே நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரைட்லேருந்து தான் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஈச் குரூப்புக்குமே உங்களோட ரைட்டில் எல்லா இதுலேயும் எது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 2 raised to the power 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இதுக்கு எல்லாருக்குமே நமக்கு வேல்யூஸ் தெரியும். 1 2 4 8 ஈச் குரூப்புக்குமே இதாக வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். 1 2 4 8. ஸோ 1 2 4 8. ஸோ ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை இந்த 2 raised to the power எப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 2 4 8. தென் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பாருங்கள். 0க்கு என்னது 8. ஸோ 0 into 8 0 plus 0 into 4 0 plus 1 into 2 2 plus 1 into 1 1. ஸோ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா 1 into 8 8 plus 0 into 4 0 plus 1 into 2 2 plus 1 into 1 1. 0 into 8 0 plus 0 into 4 0 plus 1 into 2 2 plus 0 into 1 0. ஸோ இந்த குரூப்பிங் பார்த்தீங்கன்னா 1 into 8 8 plus 0 into 4 0 plus 0 into 2 0 plus 1 into 1 1. நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 2 plus 1 பார்த்தீங்கன்னா 3. இங்கே 8 அடுத்து 9 10 11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து 9 கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு குரூப் ஆஃப் 4 பண்ணிவிட்டு 1 2 4 8 1 2 4 8 இந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 0 to 9 டெசிமல் வேல்யூஸ்க்கு வந்து டிஜிட்ஸ் வந்து 0 to 9 தான், அப்படியே தான் போட போகிறோம். A to F வந்து லெட்டர்ஸ் பாருங்கள், டெசிமல் வேல்யூஸ் வந்து 10 to 15. ஸோ நமக்கு வந்து 11 கிடச்சிது. அதோட ஹெக்ஸாடெசிமல் பார்த்தீங்கன்னா B எழுத போகிறோம். ஸோ 3 டெசிமலுக்கு வந்து 3 தான் ஹெக்ஸாடெசிமலும், 11க்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ தான் பார்த்தோம். B நம்ம பார்த்தோம். 2க்கு as it is 2, 9க்கு வந்து 0 to 9க்கு வந்து as it is தான் நம்ம போடுவீங்க. ஸோ A to F வந்து ரிமைனிங் வந்து 10 to 15 டெசிமல் வேல்யூஸ்க்கு. ஸோ இதான் வந்து கன்வெர்ட்டிங் பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கு ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கான டாஸ்க். ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக குரூப்பிங் பண்ணால் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.